ஒன்று மகிமை ஒன்று யாருக்குமே தெரியாது. இது வந்து நிறைய நம்ம விட்டமின் பொடி வந்து விலை கூடுதலாக இருக்கும். இது வந்து விலை குறைவான மலிவான நிறைய சத்துள்ள விட்டமின். இதை வந்து நம்ம ஜூஸ் அடித்து குடிச்சிடலாம். கேட்டீங்களா? இதை தொலி சீவி பார்த்தீங்களா? இது தொலி உண்டு. தொலி இருக்க நேரம் தொலி சீவினா இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து இதெல்லாம் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் துண்டு இஞ்சி, இந்த 3 மப்பு. இது வந்து ஒரு வாரத்தில் 3 நாள் நம்ம ஜூஸ் அடித்து குடித்தோம். அடுத்து நெல்லிக்காய் ஜூஸு, இஞ்சி போட்டு நெல்லிக்காய் ஜூஸ். அடுத்து ஒரு வாரத்தில் 3 நாள் இது நெல்லிக்காய் ஜூஸ், 3 நாள் அது. நம்ம அது இயற்கையாகவே குறைஞ்ச விலை கிடக்குதா விட்டமின் பொருட்கள். இது வந்து ஏபிசி வந்து விட்டமின் பொடி வந்து இதில் தான் தயாரிப்பாங்க உணர்த்தி. ஆனால் ஆப்பிள் கூட சேர்ப்பாங்க. எல்லாமே இந்த மாதிரி பொருளில் தான் பண்ணி கெமிக்கலும் கூட சேர்த்து பண்ணி ஆட் பண்ணி பிறகு நமக்கு தரது. நம்ம இது நேச்சுராக குடிச்சுப்பாங்க. கேட்டீங்களா? இயற்கையாக பண்ணி கொடுப்பாங்க. பிள்ளைகளும் குடிக்கலாம். பிள்ளை ஸ்கூலில் இருந்தது இதை இது பண்ணி கொடுக்கணும். கேட்டீங்களா? சரி, எப்படி பண்ணணும்னு பார்க்கோமா? வாங்க பார்க்கலாம். அதில் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, ஒரு துண்டு இஞ்சி இது சேர்த்தாச்சு. இதை பீட்ரூட்டையும் கேரட்டையும் கழுவிணும். கழுவி தான் இதில் கட் பண்ணி சேர்க்கணும். அந்த வேறு இது வந்து மசாலா அரைச்சி தான் மிக்ஸி ஜாராக்கும். நம்ம ஜூஸ் அடித்து மிக்ஸி ஜார் இருந்தால் அது சக்கை தனியாக வரும், மற்றபடி ஜூஸ் தனியாக வரும். அது என்கிட்ட இல்லை. அதனால் நம்ம இல்லாதவங்க இதை மாதிரி பண்ணி அடிச்சிடலாம். சரி, வந்து பச்சை தண்ணி வீற்றி அரைக்க மாட்டேன். காலத்தை காய்ச்சி வச்சிருக்கல சுடு தண்ணி, அது ஆற வச்சதை வீற்றி தான் நான் வந்து அரைப்பேன். அப்போ தான் ஜலதோஷம் சொன்ன மாதிரி அதில் மை போல் அரைச்சாச்சு. இதை என்ன நம்ம அரைச்செடுப்போம். துணியில் வச்சு அரைச்செடுத்தா நல்லா சூப்பராக புளிஞ்சிடுறேன். நான் அடுப்பில் வச்சு அரைச்செடுத்தேன். நம்ம எவ்வளவு கணக்காக தான், ஒரு பீட்ரூட்டுக்கு இவ்வளோ கிளாஸு தண்ணி அந்த மாதிரி எல்லாம் கணக்காக இருந்தால் தான் இதில் உள்ள சத்தெல்லாம் கரெக்டாக கிடைக்கும். அப்படி கூடுதலைன்னா 2 பீட்ரூட்டு 2 கேரட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். இல்லை இதை அரைச்செடுப்போம். பார்த்தீங்களா? ஜூஸு கொஞ்சம் எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றி குடிக்குவாங்க. ஏன்னா மோம் வந்து மசாஜ் பண்ணி தரேன். கேட்டீங்களா? பார்த்தீங்களா? இது கொடுத்துற வியாபாரி கடையிலேருந்து வாங்கினது. தலையில் மசாஜ் பண்ணியது. அந்த மசாஜ் பண்ணித்தா சூப்பராக இருக்குன்னு கேட்டீங்களா? மசாஜ் பண்ணும்போ இந்த பக்கம் இப்போ தாங்க மேலே இருக்கு. சூப்பராக இருக்கு. கேட்டீங்களா? மசாஜ் சூப்பராக இருக்குது. கேட்டீங்களா? இன்னொரு ஆளை மசாஜ் பண்ணி தந்தாலும் சூப்பராக இருக்குது. இதை மாதிரி வாங்கி பண்ணுங்க. என்ன வாவலி கடையில் நாங்கள் வாங்கினேன். கொடுத்துறேன் 50 ரூபா. சூப்பராக இருக்குது. கண்ணில் குத்தாமல் பாருங்கள். சூப்பராக இருக்குது. கேட்டீங்களா?